ஒரு மீன் நிலநடுக்கத்தையும் சுனாமியையும் பிரெடிக்ட் செய்யும் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஒவ்வொரு முறை இது கரையருகே வந்தால் பேரழிவு நடக்கும் என கூறப்படுகிறது. உண்மையில் இது ஒரு டூம்ஸ்டே ஃபிஷ் ஆ? உண்மையையும் வரலாற்றையும் கண்டுபிடிப்போம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் கோபிநாத் டிஆர் விளாக்ஸ்-க்கு வரவேற்கிறேன். இன்று ஒரு அதிர்ச்சியூட்டும் மர்மத்தைப் பற்றி பார்க்கலாம். ஓர்ஃபிஷ் என்பது கடலில் வாழும் மிக நீளமான எலும்புள்ள மீன். இது 11 மீட்டர் 36 அடி வரை வளரக்கூடியது. இது கடலின் ஆழத்தில் 1000 மீட்டர் வரை வாழ்வதால் மிக மர்மமிக்க கடல் உயிரிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நூற்றாண்டுகளாக கடல் சீற்றம் கொண்டபோது மாபெரும் கடல் பாம்புகளைப் பற்றி மாலுமிகள், சேலர்ஸ் கூறியிருக்கிறார்கள். ஆனால் 18ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் இது ஆர்ஃபிஷ் என்பதை. ஜப்பானில் இதை ரயுகு நோ ட்சுகே, கடல் கடவுளின் தூதர் என அழைப்பார்கள். மேலும் இது பேரழிவுகளுக்கு காரணமாக இருக்கும் என நம்புகிறார்கள். இந்த மீனை ஏன் டூம்ஸ்டே ஃபிஷ் என்று அழைக்கிறார்கள் தெரியுமா? 2011 ஜப்பான் சுனாமிக்கு சில நாட்கள் முன்பு பல ஆர்ஃபிஷ் கரையிலே அடித்து வந்தது. 2020 மெக்சிகோ எர்த்குவேக்கு முன்பு மீனவர்கள் ஆர்ஃபிஷ் இனை கண்டுபிடித்தனர். பிலிப்பீன்ஸ், டாய்வான் போன்ற இடங்களிலும் இதே சம்பவங்கள் நடந்துள்ளன. ஆனால் இது உண்மையில் பேரழிவுக்கான முன்னறிவிப்பா? விஞ்ஞானிகள் ஆர்ஃபிஷ் நிலநடுக்கத்தை பிரெடிக்ட் செய்யாது என்கிறார்கள். மாறாக, கடலின் அடிப்பகுதியில் ஏற்படும் நிலநடுக்க அதிர்வுகள், நீரோட்ட மாற்றங்கள் அல்லது நோய் காரணமாக மேலே வரக்கூடும் என கருதுகிறார்கள். ஆனாலும் பலர் இதை ஒரு ஆபத்து முன் எச்சரிக்கையாகவே பார்க்கிறார்கள். அப்படியானால் ஆர்ஃபிஷ் உண்மையில் ஒரு பேரழிவு தூதராக இருக்கிறதா? அல்லது இது ஒரு கடலின் மர்மமா? உங்கள் கருத்து என்ன? இது உண்மையா? இல்லையா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.